ஊருக்கு மட்டும் நீ போ. அந்த தடவை 1 மாதம் ஆகாமல் நான் கூட்டி வர மாட்டேன் மங்கு. இப்போயே நான் சொல்லிட்டேன். 1 வாரம்லாம் கிடையாது, 1 மாதத்துக்கு நீ அங்கே தான் ஜானி எழுதிட்டு திரியிற. நான் பார்ப்பேன், அதை வீடியோ கால் பண்ணி பார்ப்பேன். இங்கே காசு கொடுத்துறா பரவாயில்ல, நான் போட்டு நான் போய் கடையில் குடிச்சுக்குவேன். ஆமாம், அதான் போடுறது. அது ஏன் விருப்பம், ஏன் சௌரியம், உனக்கு என்ன? உனையே நான் கேட்டேன். அது மாதிரி நான் கேட்பேன். நீ எது சொன்னாலும் நான் அப்படி கேட்பேன். உனக்கு என்னத்துக்கு அது ஏன் சௌரியம் சொல்லுவேன், வாயை உடச்சிருவேன் சொல்லிட்டு. நான் சொல்லுவேன். நீ சொல்றது மட்டும் நான் கேட்டுட்டு போனேன். நான் உனக்கு அம்மா, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். நான் உன் புள்ள, நான் சொல்லுவேன். இல்லைன்னா சொன்னே வச்சு கேட்கணும். வா வாங்க மின்னடு வா. நாங்களாம் எங்கள் பட்ட இப்போ வரைக்கும் கூட இப்படி பேசுறதில்ல. நீங்களாம் படின்னு எழுத்து பேசுகிற. பூமரண்டி என்ன பூமரண்டி? நீங்கள் ரொம்ப தெளிவு தான். அதான் பார்த்தேன் உங்கள் அம்மா அப்பா. ஏன் அதுக்கு என்ன? நீ அடுத்தவங்க நம்மள்ட்ட எப்படி இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து எல்லாத்துட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். பரவாயில்ல, ஏமாந்துட்டு தானே இருக்கு. ஏமாத்தல இல்லை யாரைங்க. பேக் பண்ணி வச்சுக்க துணியை, 1 மாதத்துக்கு தேவையானதை. பிறந்த நாளுக்கெல்லாம் ட்ரெஸ் வேணும்னா அங்கேயே வைக்க. நான் ப்ரொஜெக்டர் தான் தூக்கிட்டு போயிடுவேன். பிறந்த நாளுக்கு அப்போ எங்கள் கூட இருக்க மாட்டியா? அங்கே ஊரில் இருப்பியா? ஸோ சேட், ஸோ ஹாப்பி. அதான் இதான் சொல்ல மாட்டேல. கிஃப்ட்டும் கிடையாது இந்த தடவை. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த பிள்ளையை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியல. அதனால ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைய மண்டையை குழப்பி இங்கே கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறத உன்னோட பிளான். அதான் இல்லை, என் கூட வச்சுக்கணும் தான் நான் நினைப்பேன். விட்டுட்டு போயிருக்கேன்னு நினைப்பாங்களா? நான் நியாயம் பண்ணி அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி கூட என் பிள்ளை என் கூட தான் இருக்கும். நாயும் பண்ணியும்னா இதுல யார் கல்யாணமே பண்ணி கொடுக்கறதுனால நான் வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இருக்க மாப்பிள்ளைகள்லாம் யார் வீடு சொந்த வீடு கட்டிட்டு போகிறாங்க. எல்லாம் வந்து வீட்டில் வீடு கட்டி வச்சு செஞ்சு இருந்தோம்னா அது வாட்டில் வாடகை வீடு மாதிரி எனக்கு வந்து இருந்துட்டு போகிறேன்னு இருக்காங்கல்ல. என் பிள்ளைக்கு நான் கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையை என் கூட கண்ணு முன்னாடியே இருக்கணும்டான்னு அப்பையும் நான் என் கூட தான் வச்சுக்குவேன். அப்பையும் காப்பி போட சொல்லுவியா அப்படின்னு கேட்க வாய்த்து அந்த பிள்ளை வருது. ஆனால் சண்டை போடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கவில்லை. நானே போட்டு குடிச்சுக்கேன். கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா நீ யாரோ நான் யாரோன்னு விட்டுருவேன். ஆனால் என் கண் பார்வையிலே இருக்குன்னு சொன்னல, அவ்வளோதான். யாரையும் நான் நம்ப மாட்டேன். ஆம்பளை எல்லாருமே பொய்யாரங்க, அதனால எவனையுமே நான் நம்ப மாட்டேன். நீ ஏதாவது கருத்து சொல்கிறா? என்ன பண்ணி குழப்பில்லை அப்படின்ற போது என்னல